எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பெயர் பிரியதர்ஷினி. இன்றைக்கி நம்ம பாத கோணாசன் அல்லது பட்டர்ஃப்ளை போஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் இடுப்பு எலும்புகள் ஃப்ளெக்சிபிளாக இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆசனம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஸ்டார்டிங் பொசிஷன், யோகா மேட்டில் அமர்ந்த நிலையில் கால்களை நீட்டி வச்சுக்கோங்க. மெதுவாக உங்களோட 2 கால்களோட முட்டையும் மடக்கி பாதங்கள் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி வச்சுக்கணும். உங்களோட கைகளால் கால் பாதங்கள் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிக்கோங்க. உங்களோட பாதங்கள் ரெண்டும் உங்களோட க்ராயின் ரீஜன் பக்கத்தில் கொண்டு வந்துடணும். எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு வாங்க. இப்படி வைக்கும்போது சில பேருக்கு முட்டிகள் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருக்கும். சில பேரால் முட்டிகள் நல்லா தரையோடு ஒட்டி வைக்க முடியும். உங்களால் எந்த அளவு முடியுதோ அந்த அளவு பண்ணால் போதும். நீங்கள் ரெகுலராக பண்ண உங்களோட முட்டிகள் தரையோடு ஓரளவுக்கு சேர்ந்து வர மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களோட முதுகு எலும்பு நல்லா நேர்த்தியாக எங்கேயும் வளையாமல் வச்சுக்கணும். உங்களோட ஷோல்டர்ஸை நல்லா பின்னாடி தள்ளி கீழ் நோக்கி வைக்கணும். ஷோல்டர்ஸ் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். இப்போ இந்த பொசிஷனில் உங்களோட முட்டிக்கால்களை மேலேயும் கீழேயும் அசைக்க முடியுதான்னு பாருங்கள். இது ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு. அதனால தான் இதை பட்டர்ஃப்ளை போஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மூமெண்ட் ரொம்ப மெதுவாக நிதானமாக பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. இப்போது ப்ரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். உங்களோட ப்ரீத்திங் நல்லா டீப்பாக மூச்சை இழுத்து வெளியில் விடணும். அடுத்தது நம்ம சுத்த பாத கோணாசன் ரிக்ளைன்டு பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கால்களை நீட்டி யோகா மேட்டில் படுத்துருங்க. இந்த படுத்த நிலையில் உங்களோட முட்டிகளை மடக்கி பாதங்களை ஒன்றா சேர்த்து வைங்க. எந்த அளவுக்கு உங்களோட க்ராயின் ரீஜன் கிட்ட உங்களோட பாதங்களை கொண்டு வர முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு வரலாம். கைகளை உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். எய்தர் 2 கைகளையும் தலைக்கு 2 சைடும் வச்சுக்கலாம். இல்லை கைகளை கோர்த்து உங்களோட வயிற்று பகுதி மேலே வச்சு உங்களோட ப்ரீத்தை கவனிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்ஸ் பண்ணுங்கள். ஆசனா நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட ஹிப்ஸ் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். அப்டாமினல் ஆர்கன்ஸ், அதாவது வயிற்று பகுதியில் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் ஆகி நல்லா வேலை செய்யும். ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். மனம் அமைதிப்படும். பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ.